ஹாய் guys, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இந்த வீடியோ வந்து என்னோட கம்பெனி பத்தி நான் ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போகணும்னு சொல்லி முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ ஃபஸ்ட் பாருங்க. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வேற ஐகான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அதோட கண்டினியூஷன் நாளை அதோட கண்டினியூஷன் தான். பட் அது இது வந்து நான் வந்து என்னோட கம்பெனி பற்றி ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். கம்பெனி பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஏதாச்சும் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண எழுதிட்டு பக்கத்தில் ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்னு ஒன்று இருக்கும், அதை அப்படியே கிளிக் அவுட் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக என்னோட கம்பெனி சொல்லுறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இது வந்து நான் போன வீடியோ அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன். வீடியோ மூலியமா நான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறது மெயின் நோக்கம் என்னன்னா, நிறையா விஷயங்கள் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ப்ராடக்ட் வந்துருக்கு, நிறையா ஸ்டோர்ஸ் வந்துருக்கு, இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் மெயின் டார்கெட்டாக பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த லோ கிளாஸ் மிடில் கிளாஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களும் இந்த விஷயங்கள் நிறைய சேர மாட்டேங்குது. அவங்களோட சப்போர்ட்டிங் ஆகல, அவங்களோட வந்து இன்னொரு டாக்டர் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களே இது பண்ணி அவங்களே தான் ஒர்க் ஆகிறாங்க. பட் அவங்க இந்த சோஷியல் மீடியாவில் அவங்களோட ப்ரொமோட் பண்ண முடியாது. பட் இந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்து சரி ஓகே நம்ம இது பண்ணலாம்னு சொல்ல நீங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னா காரணம் நோக்கமே இதுதான். இதுதான் நிறைய மாநிலத்தில் நிறைய பேர் பண்றாங்க. ப்ராடக்ட் டிசைன் பண்றாங்க, ப்ராடக்டை கொண்டு வராங்க, கம்பெனி ஓட்ஸ் பண்றாங்க. இது நிறைய விஷயத்தினால அவங்களே பூஸ்ட் பண்ணிடுவோம், அவங்களோட க்ரோத் பண்ணுவோம். இதான் மெயின் ஸ்டார்ட் பண்ணுறது. பட் எல்லாருமே நான் பண்ணியிருக்கோம். மெயின் என்னோட இது பேஸ் பண்ணி அதுதான் ஓகேவா. இந்த கம்பெனி நான் சர்வீஸ் என்னன்னு சொல்லிடுறேன். பட் நான் எல்லாமே சொல்லல, சில விஷயங்கள் சொல்றேன். பட் பாக்கியெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துருக்காங்க. வீடியோ எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், லோகோ டிசைனிங், ப்ராடக்ட் டிசைனிங், அட்வர்டைஸ்மெண்ட், இந்த விஷயம்லாம் பண்ண போகிறோம். இது கீழே கொடுத்துற டீட்டெயில்ஸ் என்னன்னாலே இதோட ப்ரைஸ் கேட்டீங்கன்னா அது வந்து நான் நல்லா சொல்ல விரும்பல. நீங்கள் வந்து வீடியோ பார்த்து உங்களோட சர்வீஸ் வேணும்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சோஷியல் மீடியா இருக்கு. என்னோட கம்பெனியோட வெப்சைட்டோட லிங்க் எல்லாம் கீழே இருக்கு. அதை வீடியோ பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிக்கலாம். அப்படி என்ன நீங்கள் டேட்டா பேசுங்க, ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாம், பேசிக்கிங்க. அதில் நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ப்ரைஸ் எனக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நார்மலான ப்ரைஸ் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸும் பண்ணியிருக்கேன். எல்லாருமே கரெக்டாக போய் சேரணும்னு சொல்லி தான் வச்சுருக்கேன். இந்த டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நானே கொஞ்சம் மைண்டு இது பண்ணி தான் இது பண்ண இப்போதைக்கு எல்லாம் சேர்த்து எல்லாமே இப்போ கான்ஃபிடென்ஸாக நான் கிளியர் மூடில் இருக்கேன். இந்த கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக ஒரு விஷயம் பண்ணலான்னு இருக்கோம். அடுத்த கட்டமாக ஒரு கம்பெனி பிராண்டிங் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நெக்ஸ்ட் விஷயம் பண்ணிருக்கோம். அப்கமிங் வீடியோ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்ற டவுட் இருக்கும். இதெல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்காது என்ன அப்படின்னா, நான் வந்து சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குன்னா ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் டிஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஷர்ட் சொல்லதான் நாம் வந்து ஹலோ ஆப்பிள் திஸ் நியூ டிஷர்ட் இந்தியன் பிராண்டு. இது முக்கியமாக இந்தியாவில் உள்ள பிராண்டு. நம்ம எல்லாருமே நிறைய விஷயம் இந்தியாவில் இருக்குன்னா எல்லாருக்கும் ஒரு பெருமையான விஷயம். இவங்கள்ட்ட நிறைய விதமான டிஷர்ட்ஸ்லாம் இருக்குது. நிறையா நெரிட்டோ விஷயம் டிஷர்ட்ஸ் இருக்குது, நிறைய அனிமி டிஷர்ட், பிரிண்டட் டிஷர்ட்டு, ஹூடிஷு, ஸ்லீவு, ஹூடிஷில் ஆல் வெரைட்டியும் வச்சுருக்காங்க. உங்களோட வெப்சைட்டில் நான் கீழே போகிறேன். முக்கியமாக என்னோட கோடு MM-Blocks05 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ரூபி டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு டிஷர்ட் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, அந்த டிஷர்ட் தேவையான ப்ரொமோஷன் வேணும்னா அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அந்த ப்ரொமோஷனை நீங்கள் வந்து சாதாரண மார்க்கெட்டிங் என்ன தெரியுமா, நம்ம பேப்பரில் போடுற ஆடு, பேனர் வைக்கிறது, இதேமாரி விஷயங்கள் தான் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்போ நம்ம டிஜிட்டல் வேர்ல்டு இருக்கிறதுனால நம்ம சோஷியல் மீடியா மூலமாக உங்களோட ப்ராடக்டை மக்களுக்கு தெரிய வைக்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுவே பெரிய இந்த விஷயம் கிடையாது. உங்களோட ப்ராடக்டை டிஜிட்டலாக இப்போ உள்ள டிஜிட்டல் உலகத்தில் கூட ஷேர் பண்ணுறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட இந்த பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை.
அப்கமிங் என்னோட யூடியூப் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எங்கள் கம்பெனி பற்றி நிறைய விஷயம் போகலாம். அந்த கம்பெனி எடிட்டிங் சீரியஸாக அவங்களாம் நினச்சிருக்கேன். உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நன்றி. என்னோட வீடியோஸ் லேட்டாக வருது, பட் எதுவுமே யாரும் சொல்லாமல் வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். பட் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதுக்கு முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பாபா, என்ன சேஃபாக இருங்க. பாய்.